வணக்கம் நண்பர்களே, ETW அகாடமிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக சில மாநிலங்களுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு ஏற்பாடுகள்னு சொல்லலாம், சிறப்பு அதிகாரங்கள்னு சொல்லலாம், சிறப்பு உரிமைகள்னு கூட சொல்லலாம். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன, அது மட்டும் இல்லை, எந்தெந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக, எந்தெந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு மூலமாக இந்த சிறப்பு ஏற்பாடுகள் மாநிலங்களுக்கு வழங்கப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன காரணத்தினால இந்த சிறப்பு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த காரணத்தினால இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் A to Z நம்ம இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? இந்த டாபிக் இப்போ ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் TNPSC குரூப் 1 குரூப் 2 லெவலில் இந்த டாப்பிக்லேருந்து அப்பப்போ கேள்விகள் வரும். ஆனால் இனிமேல் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. குரூப் 4ல் கூட இந்த டாப்பிக்லேருந்து இனிமேல் கேள்விகள் வரும். ஏன் அப்படின்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரல் தமிழ் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஜென்ரல் ஸ்டடீஸை தான் இனிமேல் என்ன பண்ணுவாங்க, பிடின்னு பிடிப்பாங்க. TNPSC எக்ஸாம் எதுக்கு நடத்துகிறாங்க? இட் இஸ் அ ஃபில்ட்ரேஷன் டெக்னாலஜி இல்லையா? 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க எக்ஸாமினேஷனுக்கு. அப்போ இந்த 20 லட்சம் பேரை குறைக்கணும். போஸ்டிங் வந்து 6000 போஸ்டிங் 7000 போஸ்டிங் தான் அப்படின்னா எப்படி அந்த 20 லட்சம் பேர்லேருந்து 7000 பேரை தேர்வு பண்ணுவாங்க? இது மாதிரி கஷ்டமான கேள்விகள்லாம் கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்க போகிறாங்க. அதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். சரிங்களா? அதில் ஒரு முக்கியமான டாபிக் தான் இந்த சிறப்பு ஏற்பாடுகள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? ஸோ டாபிக் உள்ள போயிடலாமா? முதல்ல ஏன் சில மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்படுது? இப்போது அரசியல் ஆதாயம் காரணமாக, இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டாங்க இல்லையா? பிரதமர் மோடி மறுபடியும் ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ பிரதமர் மோடி ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுது? சந்திரபாபு நாயுடு, ஆந்திர பிரதேசத்துலேருந்து சந்திரபாபு நாயுடு, அப்புறம் பீகாரில் நிதிஷ்குமார், இவங்க 2 பேரும் பெரிய அளவில் கூட்டணி போட்டாங்க, பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி தான் இப்போ அமைஞ்சிருக்கு. சரிதானே? இப்போ கூட்டணி ஆட்சி அமைஞ்ச உடனே சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் என்ன கேட்டாங்க? எங்கள் மாநிலத்துக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் வந்து இந்த தேசிய அரசியலை கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக கொடுக்கப்படுதா அப்படின்னா நம்ம அப்படி மேம்போக்காக சொல்லிட முடியாது. இந்த சிறப்பு ஏற்பாடுகள் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னா பல காரணங்கள் இருக்குது, பல நோக்கங்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ மணிப்பூர் மாதிரியான ஸ்டேட் எடுத்துங்க. மக்கள் 2 பிரிவாக பிரிஞ்சுக்கிட்டு அடிச்சுப்பாங்க. அங்கே வந்து வன்முறை பயங்கரமாக இருக்கும், சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கவே இருக்காது. சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா தீவிரவாதம் இருக்கும். இப்போ பஞ்சாபில் ஒரு காலத்தில் காலிஸ்தான் பிரச்சனை இருந்தது. காஷ்மீரில் வந்து இன்றைக்கு அளவுக்கும் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? காஷ்மீரில் வந்து ஒரு சாரார் நாங்கள் இந்தியா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு சாரார் நாங்கள் பாகிஸ்தானோட போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. மெஜாரிட்டி மக்கள், நான் அப்படி சொல்ல முடியாது, நானாக ஒரு டிசிஷன் உங்களுக்கு சொல்ல முடியாது, நான் இப்படி சொல்கிறேன், ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொது வாக்கெடுப்பு நடத்தி காஷ்மீரை தனிநாடாக அறிவிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடி அப்படி தானே எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? இந்தியா வந்து எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சுன்னா, எங்களுக்கு வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தி மக்களுடைய முடிவுக்கு ஏற்ப எங்களுக்கு தனிநாடு அமைச்சு தருவேன் அப்படின்னு தானே சொன்னீங்க, எங்களுக்கு அந்த மாதிரியே கொடுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வன்முறை இருக்குது, உள்நாட்டு குழப்பம் இருக்குது, உள் மாநில குழப்பம் இருக்குது. ஸோ இது மாதிரி எங்கெங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குதோ அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்களை அமைதிப்படுத்துறதுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லை, வேறு சில காரணங்களும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் நிறைய மாநிலங்கள் இருக்குது. ஒரு மாநிலத்திலே பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு மாநிலத்திலோட ஒரு பகுதி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன? வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை கட்டுமானம் சில பகுதிகளில் இருக்கும். சில பகுதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வறட்சி இருக்கும். சில பகுதியில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போதுமான கட்டுமான வசதிகள் இருக்காது. அப்போ அந்த பகுதி மக்களுடைய அந்த எண்ணங்களையும் விருப்பங்களையும், எப்படி சொல்லணும், அந்த பகுதி மக்களுடைய விருப்பங்களையும் பூர்த்தி செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த மாநிலத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுப்பாங்க, சிறப்பு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது நாகாலாந்து இருக்குது. நாகாலாந்தில் பெருவாரியான மக்கள் பழங்குடி மக்கள் தான். அப்போ அஸ்ஸாம் இருக்குது, அஸ்ஸாமில் பழங்குடியினர் இருக்காங்க. இந்த பழங்குடியினர் அப்படிங்கிறவங்க ரொம்ப பூர்வீகத்தன்மை கொண்டவங்க, ரொம்ப காலங்காலமாக இருக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரம், கல்ச்சர் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க, சில சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க.
ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீர்குலைந்த சட்டம் ஒழுங்கு நிலைமையை சமாளிக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் சமகாலத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ மணிப்பூரில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, காஷ்மீரில் அந்த பிரச்சனைகள் இருக்குது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கிய சட்டம் எது, சட்டப்பிரிவு எது? ஆர்டிக்கல் 370. அந்த 370 நீக்கிட்டாங்க. சரி, இது சம்மந்தமாக நம்ம அப்புறம் பார்க்கலாம். இல்லை இப்போயே பார்த்துடலாமா? ஆர்டிக்கல் 370 எப்போ நீக்கினாங்க? ஆர்டிக்கல் 370 எப்போ நீக்கினாங்க? நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க பார்ப்போம். சொல்கிறீங்களா? ஆர்டிக்கல் 370 எப்போ நீக்கினாங்க? ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. இது ஸ்க்ரீனில் வருதான்னு தெரியல, நான் இங்கே எழுதுகிறேன். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2019 370வது பிரிவை ரத்து பண்ணாங்க. சரியா? அது மட்டும் இல்லை, ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மத்திய அரசு தான் கொண்டு வந்துச்சு அந்த சட்டத்தை. அது என்ன பண்ணுச்சு, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை லடாக் அப்படின்னு ஒரு யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க. அப்புறம் ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனியன் பிரதேசமாக பிரித்தாங்க. இந்த கதை உங்களுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இதையும் ஞாபகம் வச்சிங்க. 370 கேன்சல் பண்ணாங்க. என்னைக்கு? ஆகஸ்ட் 5, 2019. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு, லடாக் தனி யூனியன் பிரதேசமாக ஆயிடுச்சு, ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு. ஓகே, ஃபைன். இப்போ இந்த சிறப்பு ஏற்பாடுகள் ஏன் கொடுக்கப்படுது அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ரைட்டு. இப்போ இந்திய அரசியலமைப்பில் எந்த பகுதினா எந்த பார்ட்டில் இந்த சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி 21. அப்புறம் எந்தெந்த சட்டப்பிரிவுகள்லாம் இந்த சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி சொல்லுது? சிறப்பு ஏற்பாடுகள் எந்தெந்த பிரிவுகள்னா என்ன? பிரிவுகள்னா உறுப்புகள்னு சொல்லலாம். பிரிவுகள்னு சொன்னாலும் சரி, உறுப்புகள்னு சொன்னாலும் சரி. ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 371ங்கிறது அரசியலமைப்பு அமலுக்கு வந்த நாள் என்றைக்கு வந்துச்சு? ஜனவரி 26, 1950. அன்னையிலேருந்தே 371 இருக்குது. ஆனால் 371A - 371J வரைக்கும் பிற்காலத்தில் சில அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. இப்போது குடியுரிமை திருத்த மசோதா ஒன்று வந்தது. குடியுரிமை திருத்த மசோதா வந்து அது நிறைவேறி குடியுரிமை திருத்த சட்டமாக மாறினுச்சுல்ல? அது முன்னாடி கிடையாது. இப்போ அது குடியுரிமை திருத்த சட்டம்னு ஒன்று வந்துருக்குதுல்ல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது மாதிரி 371A 371J வரைக்கும் 12 மாநிலங்களுடைய சிறப்பு ஏற்பாடுகளை பற்றி சொல்லுது. சரிங்களா? சரி, இப்போ இது வரலாறு என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 371 ஜனவரி 26, 1950 இருக்குது. அரசியலமைப்போட ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஆனால் 371 வகைகள் A முதல் J வரை அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு எது? பிரிவு 368. தெளிவாக சொல்லட்டுமா? இந்திய அரசியலமைப்பில் எந்தெந்த முறைகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பை திருத்தலாம் அப்படிங்கிறத பற்றி எந்த பிரிவில் இருக்குது? ஆர்டிகல் 368 இருக்குது. ஓகேவா? நல்லா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பிரிவு 371 முதல் 371J வரைக்கும் பகுதி 21 இருக்கு இல்லையா? எந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க? இது கேட்பாங்க. எந்த தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது. தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகள். என்னதான் தற்காலிகன்னு சொன்னாலும், இப்போ டெம்பரவரின்னு சொன்னால் என்ன சொல்லணும்? டெம்பரவரிப்பா, மார்ச் 31 அது முடிஞ்சிரும்ப்பா அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் தற்காலிக அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருந்தாலுமே அது எப்போ எக்ஸ்பைரி ஆகுது, எப்போ அது முடிவுக்கு வருது, எப்போ காலாவதி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தேதியும் கொடுக்கப்படல. ஓகேவா நண்பர்களே? சரி, அது எது வரைக்கும் செல்லுபடி ஆகும்? இப்போ ஒரு மாநிலத்தில் ஒரு பிரிவினைவாத அச்சம் இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த பிரிவினைவாத உணர்வுகள் அல்லது ஒரு மாநிலத்தில் உள்நாட்டு சண்டை, போர்னு சொல்ல முடியாது, அந்த உள் மாநில சண்டை, இந்த சண்டை நிறுத்தப்படுற வரைக்கும் இந்த விதிவிலக்குகள் அனைத்தும் செயல்படும். விதிவிலக்குனா என்ன? விதிவிலக்குனா சிறப்பு ஏற்பாடு. விதிவிலக்குனா என்ன? சிறப்பு ஏற்பாடு. நல்லா கவனிங்க நண்பர்களே. சில மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு ஏற்பாடு, பல மாநிலங்களுக்கு ஏற்பாடு கிடையாது. இந்தியாங்கிறது ஒரு கூட்டாட்சி நாடு தானே. சில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது, அதாவது சிறப்பு ஏற்பாடுகள் இருக்குது. பல மாநிலங்களுக்கு சிறப்பு ஏற்பாடு இல்லை. இதை வச்சு நாம் என்ன சொல்லலாம்? அனைத்து மாநிலங்களுக்கும் சம அந்தஸ்து கிடையாது. எனவே இந்தியா ஒரு சமச்சீரற்ற கூட்டாட்சி அப்படின்னு சொல்லலாம். சமச்சீரற்ற கூட்டாட்சி. உங்களுக்கு
வியர் அப்படின்னு ஒருத்தர். யார்? கேசி வியர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேசி வியர். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் என்ன சொல்லியிருக்காரு? குவாசி ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குவாசி ஃபெடரலிசம், அரை கூட்டாட்சி நாடு இந்தியா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காருல்ல, ஞாபகம் இருக்கா? கேசி வியர் அப்படின்னு ஒருத்தர். அப்போ கேசி வியர் வந்து வேறு ரீசனுக்காக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த ரீசன் பாருங்கள், அனைத்து மாநிலங்களுக்கும் சம அந்தஸ்து கிடையாது, எனவே இந்தியா ஒரு சமச்சீரற்ற கூட்டாட்சி. நான் வந்து என் நினைவுலேருந்து சொல்கிறேன். கேசி வியர் என்ன சொன்னார்? இந்தியாவை ஒரு பகுதியளவு கூட்டாட்சி நாடுன்னு சொன்னார், அதாவது அரை கூட்டாட்சி நாடுன்னு சொன்னார். இந்த குவாசி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன? குவாசிங்கிறதோட மீனிங் என்னென்னா அரைன்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஒரு சுருக்கமான பார்வை பார்த்துடலாம். பிரிவு 371 என்ன சொல்லுது? 12 மாநிலங்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் கொடுக்கறத பற்றி இந்த பிரிவு 371 கையாளுது. பிரிவு 239A அது என்ன சொல்லுதுன்னா, இது வந்து 371 கீழே வராது, இது தனி. 239A ஆர்டிகல் 239A என்ன சொல்லுது? புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குவது பற்றி சொல்லுது. நல்லா கேளுங்க நண்பர்களே. யூனியன் பிரதேசங்களில் டெல்லி, புதுச்சேரி ரெண்டுத்தை தவிர வேறு எங்கேயுமே சட்டமன்றம் கிடையாது. ஒரு மாநிலத்தில் சட்டமன்றம் ஏன்? அந்த மாநிலத்துக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுறதுக்கு தான் சட்டமன்றம். ஆனால் யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டத்தை ஏற்றுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இதே தனி கேள்வி. யூனியன் பிரதேசங்களுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு தனி சட்டமன்றம் உண்டு. தேசிய தலைநகர் எது? டெல்லி. டெல்லிக்கு தனி சட்டமன்றம் உண்டு. சரிங்களா? நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, என்சிடின்னு சொல்லுவோம். ஓகே, எனிவே பிரிவு 239A என்ன செய்யுது? என்ன சொல்லுது? புதுச்சேரிக்கு, பாண்டிச்சேரிக்கு ஒரு சட்டமன்றத்தை உருவாக்குறத பற்றி 239A சொல்லுது. 239AA என்ன சொல்லுது? அது வந்து புதுடெல்லியை கையாளுது. தேசிய தலைநகர் பிரதேசம், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, என்சிடி. டெல்லி ஒரு யூனியன் பிரதேசம். ஆனாலும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்கா அப்படின்னா இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன். ஆனாலும் டெல்லிக்கு சட்டம் இயற்ற அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. மாநில பட்டியலில் கான்ஸ்டிடியூஷனில் 7வது அட்டவணை என்ன சொல்லுது? 3 பட்டியல்கள் கொடுக்குது. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டு. மாநில பட்டியலில் இருக்கிற விஷயங்கள் மீது மாநிலங்கள் சட்டம் இயற்றலாம். கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குல்ல, அதுலேயே மாநிலங்கள் சட்டம் இயற்றலாம். மத்திய அரசு பட்டியலில் இருக்கிறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் இயற்றும். ஓகேவா? இப்போது ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்டில் உள்ள ஒரு விஷயத்தின் மீது மாநில அரசு, மத்திய அரசு ரெண்டுமே சட்டம் இயற்ற பட்சத்தில், ரெண்டுத்துக்கும் நடுவில், 2 சட்டத்துக்கும் நடுவில் முரண்பாடு இருக்கிற சமயத்தில் மத்திய அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும். அப்படிலாம் இருக்கு இல்லையா? ஒரு யூனியன் பிரதேசம் மாநில பட்டியலில் உள்ள விஷயத்தின் மீது சட்டம் இயற்ற முடியாது. ஆனால் டெல்லி என்ன பண்ணலாம்? மாநில பட்டியலில் உள்ள விஷயத்தின் மீதும் ஒத்திசைவு பட்டியலில் கொடுக்குற விஷயத்தின் மீதும் சட்டம் இயற்ற முடியும். ஆனாலும் காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, நிலம் குறித்த சட்டங்களை டெல்லி சட்டமன்றம் இயற்ற முடியாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? காவல்துறை, பொது ஒழுங்குறது சட்டம் ஒழுங்கு வச்சுக்கலாம். நிலம்னா என்ன? ஒரு நிலத்தை வாங்குறது, விற்கிறது, நிலத்தை சம்மந்தமாக உள்ள பல பரிவர்த்தனைகள், இதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? இதெல்லாம் இன்னும் நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. மத்திய அரசு தான் அதை பார்த்துக்குது. ஓகே, கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புரியலன்னா அடுத்த டைம் பாருங்கள், நிச்சயமாக புரியும். ஸோ பிரிவு 371 ஏவிலேருந்து ஜே வரைக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை கொண்ட மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். பிரிவு 371 மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தோட தொடர்பில் இருக்குது. பிரிவு 371 என்ன சொல்லுதுன்னா, மகாராஷ்டிராவில் மற்றும் குஜராத்தில் சில பகுதிகள் டெவலப் ஆகிறதுக்கு தனி மேம்பாட்டு வாரியங்களை நிறுவலாம் அப்படின்னு அந்தந்த ஆளுநருக்கு, அந்தந்த மாநில ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரத்தை வழங்குறதுக்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுது. எந்தெந்த பகுதி? மகாராஷ்டிராவில் விதர்பா, மராத்வாடா மற்றும் மகாராஷ்டிராவுடைய பிற பகுதிகள். இந்த பகுதிகள் மேம்பாடு அடையணுங்கிறதுக்காக ஆளுநர் தனி மேம்பாட்டு வாரியங்களை நிறுவலாம் அப்படின்னு ஜனாதிபதி ஆளுநர்கிட்ட சொல்ல முடியும், உத்தரவு போட முடியும். புரிஞ்சுதா? அப்புறம் குஜராத்தில் இருக்கிற சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதிகள், இந்த பகுதிகளை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக
அந்த குஜராத்துடைய ஆளுநர் தனி மேம்பாட்டு வாரியத்தை நிறுவலான்னு ஜனாதிபதி உத்தரவு போடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், 371 பற்றி படிச்சுட்டு இருக்கோம். 371 எந்தெந்த மாநிலம்? மகாராஷ்டிரா மற்றும் குஜராத். ஓகேவா? சரி, இப்போ இந்த தனி மேம்பாட்டு வாரியங்கள் கொடுக்குறாங்கல்ல, அமைக்கிறாங்கல்ல, ஆளுநர் அமைக்கிறார்ல, இந்த தனி மேம்பாட்டு வாரியம் என்னென்னலாம் செய்யுது அப்படிங்கிறது பற்றி ஒரு அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் மாநில சட்டமன்றத்தில் ஆளுநர் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விதியை இந்த 371 உருவாக்குது. 371. சரிங்களா? அப்புறம் இந்த விதர்பா, மராத்வாடா, சௌராஷ்டிரா, கட்சி, இந்த மாதிரி பகுதிகள் இருக்குல்ல, ஒரு பகுதிக்கு அதிக நிதியையும் இன்னொரு பகுதிக்கு கம்மியான நிதியையும் ஒதுக்க முடியாது. சமமான நிதி ஒதுக்கீடு தான் செய்யணும்னு 371 சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 371 எந்த மாநிலத்துக்கு கூட தொடர்பில் இருக்குது? எந்த மாநிலத்துடைய சிறப்பதிகாரம்? 371 குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்பு அதிகாரங்களை பற்றி பேசுது. ரொம்ப சிம்பிளாக படிச்சிங்க போதும். நாலாவது பாருங்கள், தொழில்நுட்ப கல்வி, ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் மற்றும் தொழிற்கல்வி பயிற்சிக்கு போதுமான வசதியையும் அரசு துறைகளில் போதுமான வேலை வாய்ப்புகளையும் வழங்குறதுக்கு சமமான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு 371 சொல்லுது. ஓகேவா? 371 எப்போலேருந்தே கான்ஸ்டியூஷனில் இருக்குது? 1950 ஜனவரி மாதம் 26 என்ன இருக்குது? அந்த ஆர்டிக்கல் 371 இருக்குது. ஓகேவா? புலமா அடுத்ததுக்கு பிரிவு 371A. பிரிவு 371A முதல்ல கான்ஸ்டியூஷனில் இருந்துச்சான்னா இல்லை. 13வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு? 1962. 1962. இந்த 13வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் 371A அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்படுது. சரிங்களா? அரசியலமைப்பில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை பற்றி சொல்கிற சட்ட உறுப்பு எது? 368. 368 பேஸ் பண்ணி 13வது சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. 1962 371A கொண்டு போய் கான்ஸ்டியூஷனில் சேர்க்குறாங்க. 371A எந்த மாநிலத்துக்கான சிறப்புரிமைகளை பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகாலாந்து மாநிலம். 1960 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நாகா மக்கள் மாநாட்டுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது, 16 அம்ச ஒப்பந்தம். சரிங்களா? இந்த 16 அம்ச ஒப்பந்தம் சேர்க்கப்படுறது மூலமாக தான் 1962 13வது சட்ட திருத்தம் செய்யப்படுது. பிரிவு 371A கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்படுது. இதன் விளைவாக 1963ஆம் ஆண்டு நாகாலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலம் உருவாக்கப்படுது. 1962 13வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. அதுக்கு அடுத்த வருஷம் 1963 நாகாலாந்து உருவாக்கப்படுது. ஓகேவா? நல்லா கேளுங்க. நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை போடணுன்னா சில விஷயங்களில், அது எந்தெந்த விஷயங்கள்னு இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்தந்த விஷயங்கள்லாம் நாடாளுமன்றம் மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் சட்டம் இயற்ற முடியாது. அதாவது நாகாலாந்து மாநில சட்டமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் சட்டம் இயற்ற முடியாது. வேறு ஸ்டேட்டுக்கு ஏற்றுனா நாகாலாந்துக்கு அது செல்லாது. புரிஞ்சுதா? நல்லா கேளுங்க. நாகா மதத்தை பற்றியோ அல்லது நாகாங்கிறது ஒரு பழங்குடியினர், நாகா மதத்தை பற்றியோ அல்லது நாகா சமூக நடைமுறைகள் பற்றியோ மத்திய அரசு சட்டம் போடணுன்னா மாநில சட்டமன்றத்துடைய ஒப்புதல் வேணும். ஒப்புதல் இல்லாமல் சட்டம் போட்டால் அந்த சட்டம் செல்லாது. அதே போல் நாகா வழக்க சட்டம், அது என்ன நாகா வழக்க சட்டம்? நாகா மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பற்றிய சட்டம் மற்றும் நடைமுறை, இது சம்மந்தமாக நாகாலாந்து மாநில சட்டமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு சட்டம் போட முடியாது. அப்படியே சட்டம் ஏற்றினாலும் அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்கிற கான்ஸ்டியூஷன் பிரிவு எது? 371A சொல்லுது. ஓகேவா? நாகா வழக்க சட்டத்தின்படி முடிவுகளை உள்ளடக்கிய சிவில் மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகம் அமைக்கப்படணும் அப்படின்னு 371 சொல்லுது. அப்புறம் நிலத்தின் உரிமை மற்றும் பரிமாற்றம், அதாவது நாகாலாந்தில் ஒரு நிலத்துடைய உரிமை, அதை பரிமாற்றம், இது தொடர்பான ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் தன்னிச்சையாக ஏற்ற முடியாது. தன்னிச்சையாக ஏற்ற முடியாதுன்னா என்ன அர்த்தம்? மாநில சட்டமன்றத்துடைய ஒப்புதல் இல்லாமல் இயற்ற முடியாது. புரிஞ்சுதா? ஸோ நாகாலாந்து 371A, நாகாலாந்து 371A. புரிஞ்சுதா? அடுத்துக்கு போகலாமா? 371B. 371B அஸ்ஸாம். ஓகே, 371B அஸ்ஸாம். அப்படியே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? நாகாலாந்து, அஸ்ஸாமு, மணிப்பூர் அப்படின்னு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். ஏபிசின்னு அப்புறம் போட்டுக்கலாம். நாகாலாந்து அப்படின்னா A, 371A. அஸ்ஸாம்னா B,
அஸ்ஸாம்னா பி, மணிப்பூர்னா சி. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? பிரிவு 371B அது என்ன சொல்லுது? அஸ்ஸாமில் பழங்குடி பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் அந்த உறுப்பினர்கள் குறிப்பிடும் இல்லை அவர்னா யாருன்னா குடியரசுத் தலைவர். அவர்னா யார்? குடியரசுத் தலைவர். இப்படி வச்சிங்க. சரியா? ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு புரியாது, ஆனால் உங்களுக்கு புரியும் பாருங்கள். குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் வழங்குதுன்னா 371B குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்குதுன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் பழங்குடி பகுதிகள் இருக்குல்ல, அந்த பழங்குடி பகுதிகளிலிருந்து ஒரு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. யார்? சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எம்எல்ஏ. அஸ்ஸாம் மாநிலத்துடைய பழங்குடி பகுதியிலிருந்து எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மற்றும் குடியரசுத் தலைவர் சில உறுப்பினர்களை சொல்லுவார். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் சொல்கிற உறுப்பினர்களும் சேர்ந்து அஸ்ஸாம் சட்டமன்ற குழுவை உருவாக்குவாங்க. புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஸோ குடியரசுத் தலைவர் என்ன செய்வார்? அஸ்ஸாமில் உள்ள பழங்குடி பகுதிகளிலிருந்து சில உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க செய்வார். மக்களே தேர்ந்தெடுப்பாங்க. ப்ளஸ் குடியரசுத் தலைவர் அவராக சில உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுவார். இது ரெண்டுத்தையும் சேர்த்து அஸ்ஸாம் சட்டமன்ற குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குவார் குடியரசுத் தலைவர். அதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறது பிரிவு 371B. அடுத்தது 371C. சி அப்படின்னா மணிப்பூர். சட்ட திருத்தத்தை சொல்ல பாருங்க. 371B அஸ்ஸாம் எந்த சட்ட திருத்தம்? 22வது சட்ட திருத்தம். முதல்ல 371 ஏங்கிறது 13வது சட்ட திருத்தம். 13வது சட்ட திருத்தம் 1962. அஸ்ஸாமுக்கு 371B 22வது சட்ட திருத்தம் 1969. அதே போல் 371C 27வது சட்ட திருத்தம் 1971. 27வது சட்ட திருத்தம் 1971. ஓகேவா? ஸோ மலைப்பகுதியிலேருந்து இப்போ முன்னாடி அஸ்ஸாமில் என்ன பார்த்தோம்? பழங்குடி பகுதியிலேருந்து பார்த்தோம்ல, அதே தான் இங்கே பழங்குடி பகுதின்னு சொல்லாமல் மலைப்பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை சட்டமன்றத்தில் அமைக்க குடியரசுத் தலைவர் ஏற்பாடு செய்வார். மேலும் அதன் சரியான செயல்பாட்டை உறுதி செய்ய ஆளுநர்கிட்ட சிறப்பு பொறுப்பை ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது 371C. சரியா? அடுத்து 371D. 371D இது 32வது சட்ட திருத்தம். எத்தனாவது சட்ட திருத்தம்? 32வது. ஃபஸ்ட்டு 13வது, அடுத்தது 22வது, அடுத்து 27வது, அப்புறம் 32வது. 32வது சட்ட திருத்தம் 1973. ஓகேவா? அது மட்டும் இல்லை, 371E 371D 371E இது ரெண்டுமே ஆந்திர பிரதேசம் அல்லது தெலுங்கானாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி சொல்லுது. முதல்ல 371D அது 1973 ஏற்படுத்தப்பட்டுச்சுல. எந்த மாநிலத்துக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு? ஆந்திர பிரதேசத்துக்காக. அப்புறம் 2014 தெலுங்கானா பிரிக்கப்பட்டுச்சுல. எனவே 371D 2014 மாற்றப்பட்டுச்சு. எந்த சட்டத்தின் மூலமாக? ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் 2014 மூலமாக மாற்றப்பட்டுச்சு. அப்போ 2014ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த சட்டம் 371Dயை மாற்றுனுச்சு இல்லையா? ஸோ பிரிவு 371D எப்படி மாற்றினாங்க? 371D ஆந்திராவுக்கும் செல்லும், தெலுங்கானா மாநிலத்துக்கும் நீட்டிக்கப்பட்டுச்சு. அவ்வளோதான். 371D என்ன சொல்லுது? பொது வேலைவாய்ப்பு, கல்வி விஷயத்தில் மாநிலத்துடைய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கு சமமான வாய்ப்புகள் மற்றும் வசதிகளை வழங்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில், வேலைவாய்ப்புனா பொது வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் சம வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்குறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லுது. ஓகேவா? சரி, இப்போ இந்த சம வாய்ப்பு வழங்கணும்ல, சம வாய்ப்பு எதில் வழங்கணும்? பொது வேலைவாய்ப்பில் வழங்கணும். வேலைவாய்ப்பை யார் கொடுப்பா? பொது வேலைவாய்ப்பை பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அது எப்படி சொல்லலாம்? பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொது வேலைவாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக குடியரசுத் தலைவர் என்ன செய்வார்னா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கான உள்ளூர் பணியாளர் பதவிகளை ஒழுங்கமைப்பார். அது இப்படி ஒழுங்கமைக்கிறதுக்காக எந்த ஒரு உள்ளூர் பணியாளர் பதவிகளுக்கும் நேரடி ஆட்சேர்ப்புக்கு ஏற்பாடு செய்யவும் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கோரலாம். குடியரசுத் தலைவர் மாநிலத்தை கேட்டுப்பார், நேரடி
எந்த ஒரு உள்ளூர் பணியாளர் பதவிக்கும் நேரடி ஆட்சேர்ப்பை மாநிலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் அதிகாரம் கொடுக்குறாரு. சரிங்களா? மாநிலத்துடைய சிவில் பதவிகள்னால் என்ன? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வருதுல்ல, அதான் சிவில் பதவிகள். நியமனம், ஒதுக்கீடு, பதவி உயர்வு தொடர்பான சில பிரச்சனைகள் மற்றும் குறைகளை கையாள்வதற்கு மாநிலத்தில் ஒரு நிர்வாக தீர்ப்பாயத்தை நிறுவலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவர் பண்ணலாம். என்ன செய்யலாம்? நியமனம் பண்ணுறதுலையும் பதவி உயர்வு கொடுக்குறதுலையும் நிறைய பிரச்சனைகள் வரும்ல, அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் என்ன செய்வார்? ஒரு நிர்வாக தீர்ப்பாயத்தை நிறுவுறதுக்கும் இந்த 371D வழிவகை செய்யுது. அப்புறம் இந்த 371D மூலமாக நிர்வாக தீர்ப்பாயம் நிறுவனாங்கள்ல, அதில் கோர்ட்டு தலையிட முடியாது. அதுதான் அங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். அதாவது கோர்ட்னா என்ன கோர்ட்டு? ஹை கோர்ட்டு, உயர்நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது. உயர்நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னா செஷன்ஸ் நீதிமன்றமும் தலையிட முடியாது. ஸோ நிர்வாக தீர்ப்பாயம் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தின் எல்லைக்கு வெளியே செயல்படும். அதாவது உயர்நீதிமன்றம் அந்த நிர்வாக தீர்ப்பாயத்தை கேள்வி கேட்க முடியாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அடுத்து 371E, இதுவும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா தான். இப்போ மேலே ஒரு ரீசன் சொன்னாங்கல்ல, வேலை வாய்ப்பில் மற்றும் கல்வியில் சம வாய்ப்பு கொடுக்கணும்னு. இப்போது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிர்வாக தீர்ப்பாயத்தை நிறுவுறதுக்கு 371D என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கொடுத்துருது. அப்போ ஆந்திராவில் ஒரு கல்விக்கு சமநிலையை கொண்டு வரணும் அப்படின்னா ஆந்திராவில் ஒரு மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வரணும். ஸோ ஆந்திராவில் ஒரு மத்திய பல்கலைக்கழகம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதை கொண்டு வர்றதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கின்ற சட்டப்பிரிவு எதுனா 371E. 371E சொல்லுங்கள். 371A எந்த மாநிலம்? நாகாலாந்து. 371B எந்த மாநிலம்? அஸ்ஸாம். 371C எந்த மாநிலம்? கரெக்டாக சொல்லுங்கள், மணிப்பூர். 371D மற்றும் E எந்த மாநிலம்? ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா. பார்த்தலாமா? அடுத்தது எஃப் பொறுத்த வரைக்கும் 36வது சட்ட திருத்தம் 1975 நடக்குது. சட்ட திருத்தத்தெல்லாம் ஞாபகம் கொண்டு வந்துருங்க. ஃபஸ்ட்டு 13வது சட்ட திருத்தம், அடுத்தது 22வது சட்ட திருத்தம், அடுத்தது 27வது சட்ட திருத்தம், அடுத்தது 32வது சட்ட திருத்தம், அடுத்தது 36வது சட்ட திருத்தம். சரியா? ஏதோ ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுங்க. 36 சட்ட திருத்தம் 1975. 371F சிக்கிம். சரியா? சிக்கிமுக்கு சில சிறப்பு ஏற்பாடுகளை கொடுக்கின்ற சட்டப்பிரிவு எது? 371F. எந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுச்சு? 36வது சட்ட திருத்தத்தின் மூலமாக. சரியா? என்ன சொல்லுது? சிக்கிம் இந்திய ஒன்றியம்னா என்ன? இந்தியாங்கிறது பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தானே. அப்போ சிக்கிம் ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்ன சட்ட திருத்தம் 371F தான். சிக்கிம் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? சிக்கிம் சட்டமன்றம் 30 MLAவுக்கு குறையாமல் இருக்கணும். மக்களவையில் சிக்கிமுக்கு ஒரு இடம். மக்களவைனா என்ன? லோக்சபா. சரிங்களா? அப்போது ஒரு மக்களவை தொகுதினா என்ன அர்த்தம்? ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்புறம் சிக்கிம் மாநில மக்கள் தொகையின் பல்வேறு பிரிவுகளுடைய உரிமைகள், மக்கள் பல்வேறு பிரிவுகளாக இருப்பாங்கள்ல, அவங்களுடைய உரிமைகள், நலன்கள், இதை பாதுகாக்கிறதுக்காக சிக்கிம் மாநில சட்டமன்றத்தில் உள்ள இடங்களுடைய எண்ணிக்கையை, நல்லா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, சிக்கிம் மாநிலத்தில் குறைஞ்சபட்சம் 30 MLA இருக்கணுங்க. அதாவது 30 சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக இருக்கணும். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம்? சிக்கிமில் எத்தனை பிரிவுகள் இருக்கோ அந்தந்த பிரிவுகளை சேர்ந்த வேட்பாளர்களால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியை உருவாக்கிக்கலாம். அந்தந்த பிரிவுகளை சேர்ந்த வேட்பாளர்கள் மட்டும் சிக்கிம் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் நிற்க முடியும். தொகுதிகளுடைய எல்லைகளை நிர்ணயம் செய்ய முடியும். அதுக்கு நாடாளுமன்றம் ஏற்பாடு செய்யும். இதை சொல்கிறது 371F. சரியா? இந்திய ஒன்றியத்துடைய ஒரு மாநிலத்தில் நடைமுறையில் உள்ள எந்த சட்டத்தையும் குடியரசுத் தலைவர் சிக்கிமுக்கு நீட்டிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் விலையில்லா அரிசி திட்டம் இருக்குது. குடியரசுத் தலைவர் நினைச்சார்னா அதை சிக்கிமுக்கு நீட்டிச்சிடலாம். ஸோ எந்த ஒரு மாநிலத்தில் நடைமுறையில் இருந்த எந்த ஒரு சட்டத்தையும் குடியரசுத் தலைவர் சிக்கிமுக்கு யாரையும் கேட்காம கொண்டு வந்துடலாம்.
ஓகேவா? 371F 36வது சட்ட திருத்தம். 36வது சட்ட திருத்தம். எஸ். அடுத்தது 371G. இது வந்து 53வது சட்ட திருத்தம் 1986. 1986 53வது சட்ட திருத்தம். இது மிசோரம். பார்த்தீங்களா? உங்களுக்கு பொதுவாகவே சிக்கிம், மணிப்பூர், மிசோரம், அஸ்ஸாம், நாகாலாந்து இது மாதிரி தான் வரும். ஏன்னா அங்கெல்லாம் சில உள்பிரிவுகள் பிரச்சனைகள் இருக்கும், வன்முறைகள் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அங்கே. அப்புறம் பழங்குடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 371G என்னென்ன சொல்லுது? மாநில சட்டமன்ற அனுமதி கொடுக்காம இந்த விஷயங்கள் மேலெல்லாம் நாடாளுமன்ற சட்டங்கள் மிசோரமுக்கு பொருந்தாது. நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போடுதுங்க. நாடாளுமன்றம் ஏதோ ஒரு சட்டம் போடுது இந்த விஷயங்களில் நாடாளுமன்றம் ஒரு சட்டம் போடுது. அதை மிசோரத்துடைய சட்டமன்றம் ஒப்புதல் கொடுக்கலன்னா அந்த சட்டம் மிசோரத்தில் செல்லாது. இல்லைன்னா அந்த சட்டம் மிசோரத்துக்கு பொருந்தாது. சரிங்களா? மிசோங்கிறது யார்? மிசோரத்தில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய பேர் மிசோ. மிசோ மக்களுடைய மத அல்லது சமூக நடைமுறைகள் மீது நாடாளுமன்றம் தன்னிச்சையாக சட்டம் போட முடியாது. தன்னிச்சையாக சட்டம் போட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? மாநில சட்டமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமல் சட்டம் போட முடியாது. அப்படி சட்டம் போட்டால் சட்டம் செல்லாது. மிசோ வழக்க சட்டம் மற்றும் நடைமுறை. மிசோ வழக்க சட்டத்தின்படி முடிவுகளை உள்ளடக்கிய சிவில் மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகம். இது சம்மந்தமாக அது மட்டும் இல்லை, நிலம் மற்றும் அதன் வளங்களின் உரிமை இது சம்மந்தமாக நாடாளுமன்றம் தன்னிச்சையாக சட்டம் போட முடியாது. அப்புறம் 371G இன்னொன்று என்ன சொல்லுது? 371G இன்னொன்று என்ன சொல்லுது? 40 சட்டமன்றங்களுக்கு 40 உறுப்பினர்களுக்கு குறையாமல் மிசோரம் சட்டமன்றம் இருக்கணும்னு சொல்லுது. ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த சிக்கிம் பாருங்கள். சிக்கிம் வந்து 30 எம்எல்ஏ, மினிமம் 30 எம்எல்ஏ இருக்கணும். சரியா? அதே மாதிரி மிசோரத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 40 எம்எல்ஏ இருக்கணும். ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், மினிமம் 40 எம்எல்ஏ இருக்கணும். அடுத்தது பிரிவு 371H 55வது சட்ட திருத்தம். மிசோரத்துக்கு 53, அருணாச்சல பிரதேசத்துக்கு 55. அதுவும் 1986 தான். சரியா? அருணாச்சல பிரதேசத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சைனா ஆக்கிரமிப்பு பண்ணுறான் இப்போது, இல்லை? பாதி அருணாச்சல பிரதேசத்தை எண்ணுதுங்கிறான், கொண்டு வந்து போர் விமானத்தை நிறுத்துகிறான். எனிவேஸ், அருணாச்சல பிரதேசத்தை ஆளுநர் அவர் தான் அருணாச்சல பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பேணுறதுக்கு, சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கிறதுக்கு, சட்டம் ஒழுங்கை பார்த்துக்கிறதுக்கு சிறப்பு பொறுப்பு ஆளுநர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது 371H. ஓகேவா? மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கொண்டு வர்றதுக்கு ஆளுநர் என்ன செய்வார்? அமைச்சரவையை கலந்து ஆலோசிப்பார். ஆனால் அமைச்சரவை சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் இல்லை, தனிப்பட்ட முடிவை எடுக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பாருங்கள். எந்த மாநிலத்துலேயுமே அமைச்சரவை சொல்கிறது தான் ஆளுநர் கேட்கணும். ஆனால் அருணாச்சல பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் ஆனால் அமைச்சரவையை ஆலோசிப்பார், ஆனால் அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவை எடுக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் ஆளுநருடைய முடிவுகள் இறுதியானவை, உறுதியானவை. குடியரசுத் தலைவர் எப்போ உத்தரவு போடுறாரோ அப்போது இந்த சிறப்பு பொறுப்பு, என்ன சிறப்பு பொறுப்பு? சட்டம் ஒழுங்கை பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சுல, அந்த சிறப்பு பொறுப்பு முடிவுக்கு வரும். அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்துடைய சட்டமன்றம் மினிமம் 30 எம்எல்ஏ இருக்கணும். ஓகே, அடுத்தது பிரிவு 371I கோவா 56வது சட்ட திருத்தம். 53 மிசோரம், 55 அருணாச்சல பிரதேசம், 56 கோவா 1987. 371I இது என்ன சொல்லுது? 30 உறுப்பினர்களுக்கு குறையாமல் கோவா சட்டமன்றம் இருக்கணும்னு சொல்லுது. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். வளவலன்னு நீங்கள் போய் நெட்டில் தேடுங்க. 371Iன்னு அடிச்சிங்கன்னா இந்தியன் கனூன், அப்படி இல்லைனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப் கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் படிங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து லக்ஷ்மிகாந்தன் புக்கில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. பிரிவு 371J 98வது சட்ட திருத்தம் 2012 கர்நாடகாவுடைய சிறப்பு அதிகாரத்தை பற்றி பேசுது. 371J ஹைதராபாத் கர்நாடக பகுதிகளுக்கு, ஹைதராபாத் கர்நாடக பகுதியெலாம் என்ன, 2 மாநிலமும் ஒன்றா சேர்ற அந்த பகுதிகள், கொஞ்சம் பதட்டம் நிறைந்த பகுதிகளுக்கு தனி மேம்பாட்டு வாரியம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது 371J. ஸோ தனி மேம்பாட்டு வாரியம் எதுக்கு அமைப்பாங்க?
அரசு வேலைகள் மற்றும் கல்வியில் மக்களுக்கு சமமான நிதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கும் சமமான வாய்ப்புகள் சமமான வசதிகள் வழங்குறதுக்கும் கொடுக்கப்படுது. ஸோ இதெல்லாம் 12 மாநிலங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனில் இப்போதைக்கு 12 மாநிலங்களுக்கு சிறப்பு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சரியா? காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட 370 அப்படிங்கிற சிறப்பதிகாரம் வழங்கிய அந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது. கான்ஸ்டியூஷனில் இது கிடையாது. இனிமே 2019 ஆகஸ்ட் 5 சரிங்களா? 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஆகஸ்ட் வந்ததுன்னா 6வது வருஷம். ஓகேவா? ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. அதன்படி என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். லடாக் தனி யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு, ஜம்மு காஷ்மீர் தனி யூனியன் பிரதேசமாக மாறிடுச்சு. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து வீடியோக்கள் தொடர்ந்து வரும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பு இன்னும் ஒரு 4-5 நாளில் வரும். ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். சரிங்களா? உங்களுக்கு ஒரு 4-5 நாளில் வரும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.